டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட ஃபைனல் சாப்டர்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 11 சாப்டர் இனிமே இருக்குது. யாரும் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 எபிசோட் 12 இருக்கும். அதாவது ஃபினாலே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹே பரவாயில்லையே, லாஸ்ட்ல சண்டை போடணும்னு தோணுச்சே. என்ன சொல்ற சானோ மாஞ்சிரோ? மைக்கி வந்துட்டான். இந்த போடி காக்கச்சூவா அவ்வளவுதான் மல்லாக்க படுத்துருவான். நம்ம செஞ்சோலாம் பயங்கரமான டயர்ல இருப்பா. இப்ப என்ன பண்ண காத்துட்டு இருக்கானுங்களோ? டேய் மைக்கி, என் வழி விட்டு விலகு. சவுத் என்னோட ஆப்பனண்ட்டு. நீ சாக ரெடி ஆயிட்ட போல இருக்கு. என்னது இது சாவை பார்த்த மட்டும் இருக்கு. இது சாவு கொடுக்குற வைப்பை கொடுக்குது. ஏய் மைக்கி வாடா, இந்த இலவோட இறுதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருவான். 2 பேரும் மாத்தி அடிச்சு போனுங்க. இது எனக்கு கூசி வம்சம் கொடுக்குது. எங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த்து இணையா இருக்குது. நாங்க 2 பேரும் செம்ம சேமா இருக்கிறோம். இதுதான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். இதைதான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். இப்படிதான் வா சண்டை போடு. எவனையும் இடையில வராம நீனும் நானும் வந்து சண்டை போடலாம். இந்த துடிப்பை இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை நிறுத்தவே முடியாது. வாடா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப திடீர்னு டாக்கமிச்சு உள்ளார வந்துருவான். இதோட போதும் மிக்கி, நிறுத்திக்கோ. ஏய் டாக்கமிச்சி, எதுக்குடா நிறுத்தின? இதோட நீ நிப்பாட்டிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது மிக்கி. இல்லனா சவுத்து செத்துருவான். சவுத்த பார்த்தா மனுஷனுக்கு மூஞ்சி முகரெல்லாம் பேந்து ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும். என்னப்பா இந்த அழிக்கிற வேலைய ஒரு நாள் நிறுத்த முடியல தானே? எனக்கு அதே மாதிரி தான். அதனால தான் உன்னைய கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். என்னது என் பாடி மூவ் ஆக மாட்டேங்குது. நவுருன்னு சொல்லிட்டு இவன் பாடி சுத்தமா எனக்கு ஒபே பண்ணாது. இதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். கசிட்டோரை கொல்ல போறப்ப இதே மாதிரி ஒரு மைக்க தான் பார்த்தேன். மர்டரா மாறிட்டு இருக்கான். இவன் எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும். டாக்குமிச்சு, நீ என் வழியில நிக்கிற. டக்குன்னு கையை உடச்சு விட்டுருவான். வழியில துடிக்க எப்படி சாகணும் விருப்பப்படுற? நம்ம சவுத்துக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பான். இல்ல மைக்கி, அப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணக்கூடாது, நிறுத்துடா அப்படின்னு இவன் வேற ஒரு பக்கத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பான். ரத்தம் அப்படியே திரிக்க டாக்கமிச்சு வழியில துடிக்க இவன் எப்படி டைனாவை பொடுத்தலானோ அதே மாதிரி நம்ம மைக்கி பண்ணிட்டு இருப்பான். குத்துல ரத்தம்லாம் திரிச்சு கீழே அப்படியே ஓடும் பாருங்க. ஒரு சமயத்துக்கு அப்புறம் சவுத்து மூச்சு பேச்சு இல்லாம மாறிடுவான். ஆனா இவ்வளவு நடந்திருந்துமே போ அப்படிங்கிற கூட உதறி விடுவான் பாருங்க. சவுத்து என்னடா ஆச்சு? டேய் எந்திரா. இந்த பகட்டு கொக்கோக்கா ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. அவன் மூச்சட மாட்டான். டேய் எந்திரா. சவுத்து செத்துட்டான். இந்த போட்டு எல்லாத்துக்குமே மண்டை மேல கைச்சிட்டு உட்காந்துருவானுங்க. மைக்கி என்னத்தரா பண்ணி வச்சிருக்கான்னு இவன் ஒரு பக்கெட்டு. நம்ம அக்காசியா இருக்கட்டும், செஞ்சுவா இருக்கட்டும், வாகா, பென்காய், காக்கச்சு, ஹைட்டானி பிரதர்ஸ் இவங்கன்னு சொல்லி எல்லா தலைகட்டுமே பயந்துருவானுங்க. ஏய் எல்லாம் காலையில வாங்குங்க. செஞ்சு சவுத்து கிட்ட தோத்து போயிட்டா, சவுத்து மைக்கி கிட்ட தோத்து போயிட்டான். அதனால காண்டா மேட்ச் தான் இங்க விக்டரி ஆயிருக்கு. அவங்க தான் இந்த கான்ஃபிளிக்ட முடிச்சு வச்சிருக்கானுங்க, ஜெயிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணப்படுது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க. காண்டா மேட்சியை உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எவனாலலாம் எந்திரிச்சு நிக்க முடியலையோ எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க. எல்லாரும் ரிட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஏ காக்கச்சு, ஓகே தானடா நீ? சவுத்து என்னடாண்ணா? இப்போ இங்கேருந்து போடுறதுதான் நமக்கு நல்லது. அவனுக்கு என்ன? டேய் மைக்கி, நீ மனுஷன் தானா? எப்படி அவ்வளோ தூரத்துக்கு போன? நீ எப்படி அவனை கொல்லலாம்? எட்டு ஒரு உதய விட நீ சாகிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. டேய் மைக்கி நிறுத்துடா அப்படின்னு சொல்லி டாகமிச்சு உள்ளார வந்துருவான். இங்க பாரு, இதுக்கு மேல எதுவும் பண்ணாத. நீ பண்றது எல்லாமே தப்பா இருக்குது. நிறுத்து போட அங்கிட்டுன்னு மண்டையில ஒரு அடி மட்டான்னு வைக்க 10,000 அடி பறந்து போயிடுவான். கொக்கோக்கா இவன் வேற ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயம் வேற. டேய் மைக்கி நிறுத்திக்கோ, இதோட நிறுத்திக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரிட்ரீட் பண்ண சொல்லியாச்சு. போதும் மைக்கி நிறுத்து. அது சரி, நீ எப்படி சாகலான் இருக்க? அப்படியே உன்னை பிடிச்சி தூக்கி. அது சரி, நீ எப்படி சாகலான் இருக்க? சும்மாடா விளையாட்டுக்கு சொன்னேன். இவன் இந்த தடவை விளையாடல, உண்மையை சொல்றான். இந்த தடவை விளையாடவே இல்லை. குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பான். செஞ்சுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது.
டாக்கமிச்சியோட ரத்தம் மைக்கி மேல தெளிக்க கொக்கோக்கு ஒண்ணுமே புரியாது. மட்டார் திடீர்னு குத்த செஞ்சுவா ஒரு சமயத்துக்கு மேல பயப்படவே ஆரம்பிச்சிருவா. மைக்கி. ஆனா நம்ம மைக்கியா நிறுத்தவே மாட்டான். அப்படியே அந்த இடம் பிளாங்காக எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்லையா? எப்படி நீ எந்திரிச்சிட்டியா? நீ 3 நாளா மயக்கத்தில் இருந்த. இது 3 நாளா? ஆமால. மைக்கி என்னை அடிச்சிட்டான்ல. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? செஞ்சு உன்னை காப்பாத்திட்டா. போய் நிறுத்த மைக்கி. நீ ஒன்றும் பெருசா நினைக்காத. அப்கோர்ஸ் அவளால சண்டை போற சேப்லயே கிடையாது. அவ மைக்கு காலையிலே விழுந்துட்டா. ஒருவேளை டாக்கமிச்சான ஒன்ன விட்டானா பிராக்மனை டிஸ்மிஸ் பண்றதாகவும் இனிமேட்டு மைக்கி விஷயத்திலே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டா. இந்த பேட்டில் ஆஃப் 3 டேஸ் அப்படிங்கிறது 2 பேரோட உயிர் எடுத்துருச்சு. காண்டாமென்ஜிகாக்க இந்த ஜப்பானோட டாப்ல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ருக்குவார டெண்டேவை கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணியாச்சு. பிராக்மனை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்ட் பண்ணப்பட்டுருச்சு. இப்போதைக்கு டாப் ஆஃப் த நேஷனா இருக்கிறது காண்டாமென்ஜி மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஆஃப்டர் மேத், அதாவது இந்த போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். நல்லதா முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். செஞ்சு என்னை காப்பாத்துறதுக்கு பிராக்மனை நிப்பாட்டிட்டாடா. அவன் உண்மையில கொல்ல பார்த்தான். அவன் எனக்கு தெரிஞ்ச மைக்கே கிடையாது. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? என்ன இளவு போயிட்டு இருக்கு? அப்படியே கொஞ்ச நேரம் போனா நம்ம சிஃபி உள்ளார வருவான். நான் ட்ரேக்கனோட இறுதி அஞ்சலிக்கு போயிட்டு வந்தேன். இங்கே நடந்த எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ சொன்னில ஃப்யூச்சரில் ட்ரேக்கன் இருக்கான்னு சொன்ன, ரைட்டு தானே? நீ தானே சொன்ன. ஆனால் இப்போ அவன் கிடையாது. எதுக்காகடா திரும்பி வந்த? எதுக்காக வந்த? ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உன்னோட இந்த முட்டாள்தனால வந்து இங்கே ட்ரேக்கனை பலி கொடுத்துட்டியே. நீ தான் ட்ரேக்கனை கொன்ன. இது எல்லாமே சாரி டாக்கமிச்சி, நான் ஏதோ வளரிட்டேன். இல்லை செஃபியோ, நீ இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியில் போறியா? நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ சீக்கிரமாக ஹீல் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடித்தாதான் என் மனசு தீரும். என்ன இப்போ தான் வந்தால் அதுக்குள்ளே போகிறான். செஃபியோ, இனி மன்னிச்சிரு. இனிமேட்டு நான் யாரையும் இன்வால்வ் பண்ண மாட்டேன். இனிமேட்டு இன்னையிலேருந்து இப்போலேருந்து இது என்னோட பேட்டில், என்னோட தனிப்பட்ட பேட்டில். இந்த பேட்டில் நடந்து அப்படியே 1 வாரம் போகுது. கரெக்டாக சொல்லணும்னா ஜூலை 15, 2008. சரி டாக்கமிச்சி, ரைட்டு விடு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மட்டும் இவங்களாம் பேசிட்டு போயிருப்பானுங்க. பட் அதில் ஒருத்தர் ஒன்று சொல்லுவா, அதை வேணும்னா நீங்கள் மாங்காய் பிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டாக்கமிச்சி, ஏதாச்சும் யோசிக்கிறியா? எது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் கடைக்கு போகிறேன். ஏதாச்சும் உனக்கு தீனி எதுவும் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் டாக்கமிச்சி. நாங்கள் கேள்விப்பட்டோம் ட்ரேக்கனுக்கு எல்லா டைம்லையும் நீ தான் கூட இருந்தேன்னு கேள்விப்பட்டோம். சாரிடா, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சுதான் ஏதாச்சும் பண்ணியிருப்போம். உண்மையாக சொல்லணும்னா இங்கே எங்களோட பெயினில் இருக்க ஒரே ஆள் நீ மட்டும்தான் டாக்கமிச்சி. உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை நம்பு. நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ். பட் நான் நல்லா தாண்டா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி ரைட்டு, பார்ப்போம் டாக்கமிச்சி. இனிமேட்டு யாரையுமே நீ இன்வால்வ் பண்ணக்கூடாது. இது வரைக்குமே அவங்க நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னோட தனிப்பட்ட முயற்சியில் ப்ரொடெக்ட் பண்ணணும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரம் போய் ஹீனாவுமே வந்துடுவா. என்ன அதுக்குள்ளேயுமா கிளம்பிட்டாங்க? உனக்கு தெரியுமா டாக்கமிச்சி, அவங்க நீ 3 நாளாக மயக்கத்தில் இருந்த பார்த்தியா? அப்பயுமே வந்து பார்த்துட்டு தாண்டா இருந்தானுங்க. அவங்களாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நான் திரும்ப வந்துட்டேல. நான் யாரையும் இன்வால்வ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது என்னோட சுயநலத்தால் வந்தது. நான் எல்லாத்தையும் அப்செட் பண்ணிட்டேன் இல்லையா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அதனால் நீ கிளம்பு ஹீனா. நீ இருந்த வரைக்கும் நன்றி. பட் நீ கிளம்பு. டாக்கமிச்சி, என்னடா பேசுகிற? இல்லை நான் உண்மையாக தான் பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீ கிளம்பு. நீ போய் சொல்கிறடா. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுவு. எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இப்போ மண்டிகளை நிறைய ஓடிட்டுருக்கு. ஆனால் அது எல்லாமே ஓகே தான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வெளியே விடு. எல்லாத்தையுமே அழுது வெளியே விடு அப்படின்னு சொல்கிறப்ப மனுஷன் லிட்டரலாக உடஞ்சி அழுவான். அவன் அழுவுறத பார்க்குறப்ப நமக்கே கண்ணு கலங்கிரும். அந்தளவுக்கு பயங்கரமாக அழுவான். நீ எப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியோ, எப்போல்லாம் துக்க தொண்டை அடிக்குதோ, அப்போ எல்லா நேரத்துலையும் அழுவு அப்படின்னு சொல்கிறதோட இந்த பேனல் அப்படியே முடியுது.
ஸோ இதில் ஒரு மெசேஜுமே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வலியோ இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு பெயினோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே உங்களுக்கு இருக்க ட்ரை பண்ணும். அப்படி இருக்கிறப்ப அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு இதோட இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோயா இதோட ஃபைனல் ஆர்க்கில் 3 டீடைல்ஸ் ஆர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்குது ஒரே ஒரு ஆர்க்கு தான், அதான் ஃபைனல் ஆர்க்கு. ஐ மீன் ஃபைனல் வார ஆர்க்கில் மொத்தம் 2 ஆர்க்கு கைஸ். அதில் வந்து ஒன்று பார்த்தோம்னா 3 டீடைல்ஸ் ஆர்க்கு, அதோட காண்டமஞ்சா ஆர்க்கு, இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஃபைனல் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆர்க்கான இதை முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு ஆர்க்கு சீக்கிரமே பார்ப்போம். அண்ட் ஏன் ப்ரோ இதுக்கப்புறம் போட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கலரிங் சாப்டர் தேடிட்டு இருக்கேன். ஓகேவா, அது வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. மேபி ஒரு 10 சாப்டர் என்னமோ கிடைக்குதே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இமெயில் இருக்கும், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த ஆர்க்கையும் முடிச்சு விட்றேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கைஜு நம்பர் 8 இருக்குது, டாண்டடானி இருக்குது, ஒன் பஞ்ச் மேன் வர அக்டோபரில் வரப்போகுது. ஸோ நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அதையுமே பார்க்க போகிறோம். அதே சமயம் நான் 2 வீடியோ போடுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்த்தோம்னா எல்லாமே 2 வீடியோ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லவ் யூ ஸோ மச்.